अस्सलाम वालेकुम and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல வேஸ்டா இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில எப்படி ரொம்ப அழகா ரீயூஸ் பண்றது அப்படிங்கற ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. சோ ஆல்ரெடி இதோட பாதி போர்ஷன் வந்துட்டு நான் வேற ஒரு கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணிட்டேன். அதோட மீதியை வந்துட்டு ரொம்பவே அழகா நம்ம மாத்தலாம் வாங்க. இது போல வேஸ்ட் பாட்டில் உங்ககிட்ட இருந்துச்சுனாலுமே அது இந்த மாதிரி பாதி சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இதில் ஹீட் பண்ணி ஹோல் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு லெவல் தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு மார்க்கர் இல்லை ஹெச் பென் அதால் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு மார்க் பண்ணது எல்லாமே சரியாக தெரியல. நான் வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஹோல் போட்டுட்டு அதை சுற்றி இந்த பட்டையாக இருக்கிற இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு அடுப்பில் காமிச்சிட்டு அதை வச்சு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பூ லுக் வர மாதிரி நான் வந்து ஹோல் பண்ணிக்க போகிறேன். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஃபுல்லாகவுமே நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம வந்துட்டு ஹோல் தான் போட போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு கேண்டில் ஹோல்டர் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாகவுமே வந்துட்டு இந்த மாதிரி பூக்கள் மாதிரி உங்களுக்கு எத்தனை போட முடியுமோ அது போல் ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மற்ற இடங்களில் வந்துட்டு டாட் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே ஹோல் போட்டுக்கோங்க. எவ்வளோ வந்து உங்களால் ஹோல் போட முடியுமோ அவ்வளோ ஹோல்ஸ் வந்து இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஹோல்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கிற அந்த பீஸ் எல்லாமே நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து சுரண்டி விட்டோம் அப்படின்னாக்கா அழகாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணாமல் நம்ம வச்சு யூஸ் பண்ணாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பெயிண்ட் இல்லை அப்படின்னாக்கா அப்படியே விட்டுடுங்க. பெயிண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் சைட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிங்க் கலர் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப்ட் வந்துட்டு எல்லாருமே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான ஒரு கிராஃப்ட் தான். ஸோ வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணலாம். இப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சுன்னா ஸோ கிராஃப்ட்டுக்கு இது போல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு 4 கலரில் நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மூடி வந்து தெரியாத அளவுக்கு இந்த ஓரங்களில் வந்து லேஸ் வச்சு ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி நான் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு தான் வந்துட்டு இந்த லேஸ் வச்சு ஒட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேஸ் வச்சு ஒட்டியாச்சு. அடுத்தது வந்துட்டு இந்த பாட்டிலோட இந்த மேல் சைட்லேயுமே ஒரு லேஸ் வச்சு ஒட்ட போகிறேன். இதெல்லாம் டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு ரொம்ப அழகாக நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இதுக்கு எல்லாமே நான் வந்துட்டு ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் வந்து நீங்கள் வந்து ஒயிட் ஃபேப்ரிக்கால் கூட யூஸ் பண்ணலாம், அழகாக ஒட்டும். அடுத்தது வந்து நீங்கள் லேஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி தான் பண்ணணுன்ட்டு இல்லை. உங்கள் வீட்டில் கேர்ள் பேபி இருக்காங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் சுடிதார் அது எல்லாத்துலேயுமே வேஸ்ட்டாக இந்த மாதிரி லேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ட்ரெஸ் வந்துட்டு பழசானதுக்கப்புறம் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அந்த வேஸ்ட் லேஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்துட்டு அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கேண்டில் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நான் வந்து பேட்டரியில் எரியக்கூடிய ஒரு கேண்டில் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நம்ம லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு கலரிங் கிடைக்குது பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. வேஸ்டான பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு கேண்டில் ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் கேண்டில் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஃப்ளவர் வேஸாக கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.